இடியென தாக்குகின்ற ஒரு மடல் தன் உறவுகளுக்கு நளினி மரணவாசலில் நிறுத்தப்பட்ட போது எழுதிய கடிதம். நானும் என் கணவரும் சந்தித்து 3 மாதங்கள் தான் நட்போடு பழகினோம். ஓரிரு நாட்கள் தான் நாங்கள் வாழ்ந்தோம். 10 நாட்கள் தான் நாங்கள் மனமகிழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருந்திருப்போம். சேர்ந்து வாழ வழியில்லாமல் போயிற்று இந்த பிறவியிலே. எனவே எங்கள் மரணத்துக்கு பிறகு எங்கள் இருவரையும் சேர்ந்தே புதைத்து விடுங்கள். மரணத்துக்கு பிறகாவது நாங்கள் இணைந்து வாழ்கிறோம். உலகத்தில் எந்த மூலையில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் எங்களுக்கு ஏற்பட்ட துயரம் ஏற்பட்டுவிடக்கூடாது இறைவா. இந்த துயர வரிகளை தந்த நளினியை 2008 மார்ச் 19 வேலூர் மகளிர் சிறைச்சாலையில் என்றுமில்லாத ஒரு பதட்டம், பரபரப்பு. அங்கிருக்கின்ற பெண் சிறைவாசிகள் அனைவரும் தங்கள் அறைகளுக்கு விரட்டப்படுகிறார்கள். அதிகாரிகள் அங்குமிங்கும் ஓடித் திரிகிறார்கள். நளினி அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொட்டடி இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்குள் யாரும் வருவதில்லை. ஆனால் வெளியே ஏற்பட்ட பதட்டத்தை தெரிந்து கொள்ளுகிறாள். இனம் தெரியாத ஒரு நடுக்கமும் அச்சமும் அவள் உள்ளத்தில் ஏற்படுகிறது. அப்பொழுது சிறை அதிகாரிகள் பதட்டத்தோடு நளினியை பார்த்து ஓடி வருகிறார்கள். அதை பார்த்த மாத்திரத்திலே நளினிக்கு கைகால்கள் நடுங்குகின்றன. மேலியெல்லாம் அங்கமெல்லாம் விதிர்விதிர்த்து வியர்க்கிறது. நிற்க முடியாது, கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் ஏற்படுகிறது. மரண கொட்டடியிலே இருக்கிற தன் கணவனுடைய உயிருக்கு ஏதோ முடிவு ஏற்பட்டு விட்டதோ, ஏதோ பலமான துக்க செய்தியை கொண்டு வரப் போகிறார்களே என்று தவிதவித்துக் கொண்டு இருந்த வேளையில், வாருங்கள், வா எங்களோடு என்று சிறை கண்காணிப்பாளர் அறைக்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே பச்சை நிற வெளிர் புடவை அணிந்தவாறு நெடுதுயர்ந்த அழகான தோற்றத்தோடு ஒரு பெண் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். சிறை கண்காணிப்பாளர் வெளியே போய்விட்டார், கதவை மூடியவாறு. நான் பதறிப்போய் நின்றேன். ஐ ஆம் பிரியங்கா, நான் தான் பிரியங்கா என்ற போது என் தலை சுற்றியது. மீண்டும் சொன்னார், மை நேம் இஸ் பிரியங்கா. எனக்கு ஒன்றும் புரியவில்லை, விதிர்விதிர்த்து போயிருந்தேன். உட்கார் என்று சொன்னார். வேண்டாம் என்றேன். ஒரு உத்தரவிடுகிற பாணியிலே கண்ணை அசைத்து மீண்டும் உட்கார சொன்னார். அமர்ந்தேன். ஏன் இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்டார். நாங்கள் குற்றமற்றவர்கள், நடைபெற்ற சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாதவர்கள் என்று ஆணித்தரமான ஆதாரங்கள் உள்ளவை அனைத்தையும், நல்ல ஆங்கிலத்திலே புலமை பெற்றவள் அல்லவா சொல்லுகிறாள். இந்த அனைத்தையும் சொல்லி கடைசியில்
தன் கணவன் முருகன் மட்டுமல்ல, சாந்தனும் பேரறிவாளனும் மற்ற அனைவருமே இதிலே குற்றமற்றவர்கள் என்று சொன்னவுடன் வந்த கோபத்துக்கு அளவில்லை. இந்த கொலையாளிகளை எல்லாம் நியாயப்படுத்த பேசுகிறாயா என்ற துணியிலே கேட்டார். நான் பதறி போய்விட்டேன். கடைசியில் நான் குற்றமற்றவள், ஒருவேளை நான் அந்த குற்றத்திலே பங்கெடுத்திருக்கிறேன் என்று கருதினால் இந்த இடத்திலேயே என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் உயிரை விடுகிறேன் என்று கூறினேன். இந்த செய்தி வெளியிலே தெரிந்துவிட வேண்டாம் என்றுதான் கருதி 2 நாள் கழித்து என் கணவர் இடத்திலே கூறிய போது இந்த செய்தி இப்படியே இருக்கட்டும் என்றார். சிறை பார்வையாளர்கள் பதிவேட்டிலே பிரியங்கா பெயர் பதியப்படவில்லை. இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்துக் கொண்டல்ல, இந்த தலைப்பினை தந்ததனால் தான் இன்றைக்கு மத்திய அரசினுடைய உளவுத்துறையைச் சேர்ந்த பல பேர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். இத்தனை தொலைக்காட்சிகள் நேற்று மாலையிலிருந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் எல்லாம் நாளை நடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றி நேற்றிலிருந்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இந்த அரங்கத்திலே இதை நடத்திக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்த அரங்கத்தினுடைய உரிமையாளர்களுக்கு தொடக்கத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை தந்திருக்கின்ற இதழாளர், எழுத்தாளர், குமுதம் குழுமத்தினுடைய ஏடு முதல் பல ஏடுகளிலே பல ஆண்டுகள் பணியாற்றியவர், ராஜீவ்காந்தி கொலை மரணம் ஒரு நிஜம், முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற நூல்களை தந்தவர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேட்டவலத்திலே பிறந்து எந்த துரோணாச்சாரியாரிடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடி திரிந்து தன் கட்டை விரலை வெட்டிக் கொடுக்கக்கூடிய அவலத்துக்கு ஆளாகாமல் தன் சுட்டு விரலாலும் கட்டை விரலாலும் சேர்த்து எழுதுகிற எழுத்துக்களாலே ஒரு தமிழர்களுக்கு ஒரு ஆவணத்தை இங்கே படைத்து தந்திருக்கின்ற என் அருமை சகோதரன் ஏகலைவன் அவர்களே, கலன் மேக்கரை வெளியிட்ட சேனல் 4 காட்சி இசை பிரியா என்கின்ற அந்த ஈழத்து நங்கை, எங்கள் குலவிளக்கு, கொடிய மிருகங்களால் நாசமாக்கப்பட்டாலே அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கண்டு கண்கலங்கினார்களே. அந்த கலன் மேக்கரை மீது நீ வழக்கு போடுவாயா? உலகமுள்ள தமிழர்களுக்கு கோபம் கொந்தளிக்காதா? அந்த கோபத்தை வெளிப்படுத்திய சீமானுக்கு பாராட்டு பத்திரம் வர வேண்டுமே தவிர சிறைச்சாலையா என்று விடுதலை செய்தாரே. பொதுவுடைமை இயக்கத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு சமதர்ம கொள்கைக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு லெனின் கூறியது போல தேசிய உணர்வு உள்ளவராக ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவராக கம்யூனிஸ்ட் கட்சியை ஏற்காததால் சுதந்திர தமிழீழ தேச கொள்கைக்காக கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விலகி தகுதி அடிப்படையிலே நீதிபதியாகி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இதற்கு அற்புதமான அணிந்துரை தந்திருக்கின்ற மாட்சிமை தங்கிய நீதியரசர் ஹரி பரந்தாமன் அவர்களே, வாழ்க்கையின் அனைத்து அவலங்களையும் ஒரு சேர சுமந்து கொண்டிருக்கின்ற பத்மாவதி அம்மையார் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களே,
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களே, நம் நன்றிக்குரிய என் உயிரான சகோதரர் பெரியாரினுடைய வழிவந்த வழக்கறிஞர் துரைசாமி அவர்களே, எந்த களத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் தமிழ் இன விடுதலைக்காக வீர முழக்கம் செய்து வருகிற நம்முடைய ஆரோக்கிய சகோதரர் வாழ்வாதார தமிழக வாழ்வாதார கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களே, கலைத்துறையிலே இருந்து இந்த இனத்தினுடைய குமுறல்களை திரை காவியங்களாக தந்து கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு கூட ஒரு 8 நிமிட ஆவணப்படத்தை இங்கே வெளியிட்ட புகழேந்தி தங்கராஜ் அவர்களே, 1992ஆம் ஆண்டு எனக்கு எச்சரிக்கை செய்தார் ஒருவர். இன்னொன்றை கூற அவர் மேடைக்கு வருகிற போது சொன்னார். நேற்றைய தினம் நெருக்கடிகளை பிரகடனம் செய்யப்பட்டு எமர்ஜென்சி ஒழிக, சர்வாதிகாரி இந்திரா காந்தி ஒழிக என்று தனி ஒருவனாக நான் மேடையிலே முழக்கமிட்டுக் கொண்டு வந்து என்னை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு அதே வாகனத்தில் என் பக்கத்து இருக்கையிலே அமர்ந்திருந்தவரும் அவர் கூறியது போலவே என்னை சுற்றி என்னை இயக்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு சதிவலை பின்னப்படுகிறது என்பதை 93 மே மாதத்திலே நான் உணர்ந்ததால் மார்த்தாண்டம் கூட்டத்திலே அவர் கூறியதை நான் பேசினேன். எந்த கூட்டில் இருந்தாலும் குயில் கூவும், எந்த கூண்டில் அடைபட்டாலும் புலி உருமும் என்பதைப் போல காங்கிரஸ் கூடாரத்துக்குள்ளிருந்தும் எங்கள் இன உரிமை குரலாக திகழ்கிற அன்பு சகோதரர் வேலுசாமி அவர்களே, அன்று நசரேத்திலே ஒரு மனிதன் பிளாத்து சபைக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டு இந்த பழிக்கு நான் காரணமல்ல என்று தண்ணீரிலே போன்டியஸ் பிளாத் கை கழுவி கொண்டாலும் குற்றமற்றவருக்கு கொள்கதாவிலே சிலுவையில் அறைந்தார்களே, அதுபோல குற்றமற்றவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஒரே சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான இந்த வழக்கிலே திருப்பரம்புதூர் நிகழ்ச்சி நடைபெறுகிற இடத்துக்கு போகின்ற வரையிலும் நளினிக்கு அது தெரியவில்லை என்றது அடிப்படையே தகர்த்து அந்த அடிப்படையிலே விடுதலை செய்திருக்க வேண்டும் என்ற செய்தியை இங்கே வைத்தாரே அன்பு சகோதரர் தியாக அவர்களே, உடல் அறிந்தாலும் நாவார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று முழக்கமிடுகிற அப்பரடிகளைப் போலவே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற அடிகளின் தோற்றத்திலே இருக்கிற ஓவியர் வீரசந்திரம் அவர்களே, சமூக நீதி களத்திலும் தமிழின உரிமை களத்திலும் என் பாராட்டுக்குரிய சகோதரர். பல பேருக்கு அந்த உண்மை தெரியாது. என்னுடைய தலைமையில் தான் அவர் திருமணம் செய்து கொண்டார். வழக்கறிஞர் பாலு அவர்களே, புலன் விசாரணை திரைப்படத்தின் மூலம், கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தின் மூலம் தமிழக மக்களுக்கு ஒரு உந்துதல் உணர்வை கொண்டு வந்து தந்து அதற்கு பிறகு 2008ஆம் ஆண்டிலே இருந்து நாங்கள் குமுறிய காலங்களில் சகோதரர் செந்தமிழன் சீமான் அவர்களைப் போலவே அந்த துறையிலே இருந்து ஆர்வலாக குரல் கொடுத்து வருகின்ற இயக்குனர் RK செல்வமணி அவர்களே, நிகழ்ச்சியை அழுத்தமாக தொகுத்து தந்த சகோதரர் அருள்ராஜன், நூலை வடிவமைத்து தந்த செந்தில்குமார், யாழ் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர்கள், ஓவியங்கள் வழங்கிய அரஸ் புகழேந்தி,
தொடக்க விளக்க உரையாற்றிய வழக்கறிஞர் புகழேந்தி உள்ளிட்ட அன்பிற்குரியவர்களே, அருமை சகோதரிகளே, தமிழ் ஈழ உணர்வாளர்களே, பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். ஆயிரத்தி 1991 ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி நளினியும் முருகனும் முதலாக சந்திக்கிறார்கள். பிப்ரவரி 8ஆம் தேதி 2 மாதங்கள் கழித்து 91 ஏப்ரல் 9ஆம் தேதி சென்னை கடற்கரைக்கு செல்லுகிறார்கள். மற்றும் ஒருவர் இருக்கிறார்கள். கடற்கரையில் முதலாக அவர்களிடத்திலே சில உணர்வுகள் கண்கள் பரிமாறிக் கொள்கின்றன. அதுதான் அந்த சந்திப்பிலேதான் இருதயங்களிலே நெருடல் ஏற்படுகிறது. அது மிகுந்த நாகரீகத்தோடு பதிவு செய்திருக்கிறார். ஏப்ரல் 18ஆம் தேதி சரியாக 9 நாள் கழித்து மீண்டும் இருவரும் கடற்கரைக்கு செல்கிறார்கள். அன்றுதான் முதலாக ஒருவரின் கைவிரல்கள் மற்றவரின் கைவிரல்களை தொடுகின்றன. மே 3ஆம் தேதி சிவராசன் வருகிறார். இந்த கட்டத்தில் மே 12ஆம் தேதி சுபாவும் தனுவும் வருகிறார்கள் அவர்கள் வீட்டுக்கு. ஆனால் அதற்கு முன்பு ஏப்ரல் 21ஆம் தேதி திருப்பதிக்கு செல்லுகிறார்கள். திருமணம் முடித்துக் கொள்ளுகிறார்கள். 2 நாள் வாழ்க்கைதான். அதன் பிறகு இந்த மே மாதத்தில் ஏற்படுகிற நிகழ்வுகள், தாஸ் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீஹரன் உடன் பிறந்த சகோதரனை ஈழ விடுதலை புலியாக போர்க்களத்திலே பலி கொடுத்தவன், ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று அதன் மூலமாக உழைத்து குடும்பத்தை காப்பாற்றலாம் என்ற எண்ணத்தோடு இந்த தாயகத்துக்கு வந்தவன். அவன்தான் தாஸ், அவரைதான் முருகன். இந்த மே மாத நிகழ்வுகள் 18ஆம் தேதி திரைப்படத்துக்கு போகிறார்கள். நளினியும் சுபாவும் தனுவும் கலகலப்பாக பேசி திரைப்படத்தை பார்க்கிறார்கள். 21ஆம் தேதி திருப்பெரும்புதூருக்கு போகிறார்கள். சிவராசன், சுபா, தனு, சுபா, நளினி. நான் அந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் புத்தகத்திலே படிக்க வேண்டும். நான் அனைத்தை விவரிக்க விரும்பவில்லை. இது தமிழர்கள் வாழும் நாடுகளுக்கெல்லாம் இந்த நூல் செல்ல வேண்டும். இது மொழிபெயர்க்கப்பட வேண்டும் பல மொழிகளிலே. அதற்குரிய முழு தகுதி இந்த நூலுக்கு இருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை விசாரணை என்ற திரைப்படமாக எடுத்து இன்றைக்கு ஆஸ்காருக்கு அனுப்பப்படுகிற போது அது ஒரு தமிழனுக்கு கிடைத்த கௌரவமாக, வெற்றிமாறனுக்கு கிடைத்த பெருமையை நாம் கருதுகிறோம் அல்லவா? அதை போல இதையே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். ரவணன் படம் எப்படி உண்மை சம்பவ ஆஸ்கர் பரிசுகளை பெற்றுக் கொடுத்ததோ அதை போல இதை சரியான காவியமாக்கினால் இது ஆஸ்கர் பரிசை பெறக்கூடிய அளவுக்கு சோக காவியம். பதட்டத்தோடு ஓடி வருகிறாள். சுபா, வாங்க போகலாம். நளினியை கையை பிடித்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறாள். கொஞ்ச நேரத்தில் இவர்கள் 200 கஜம் ஓடி இருப்பார்கள். செவிடு, காதுகள் செவிடாகிற ஒரு இடி, 100 இடிகள் சேர்ந்து விழுவதை போல ஒரு சத்தம் கேட்கிறது. மக்கள் அங்குமிங்கும் சிதறி ஓடுகிறார்கள். ஒரே புகை மயம். ஒன்றுமே புரியவில்லை நளினிக்கு. கொஞ்ச நேரத்தில் சிவராசன் ஓடி வருகிறான். தனக்கா எங்கே கேட்கிறான். அங்க நிக்கிறாங்கோ, மற்றவங்களோடு நிக்கிறாங்கோ, நாம விரைவா போய்விடலாம். இது 22ஆம் தேதி தான் தெரிகிறது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். பதட்டமடைகிறது.
தாய் பத்மாவதி, தங்கை கல்யாணி, தம்பி பாக்கியநாதன், மாமன் ராஜரத்தினம் பதட்டத்தோடு இருக்கக்கூடிய வேளையில் 23ஆம் தேதி திருப்பதிக்கு செல்கிறார்கள். சிவராசனும் சுபாவும் அவர்களோடு கண்டிப்பாக வருவோம் என்று திருப்பதிக்கு செல்கிறார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது, பத்திரிகையிலே படம், மனித வெடிகுண்டு, ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார். ஒரு செய்தியும் புகைப்படம் வருகிறது. நூற்றுக்கணக்கான வெறிபிடித்த ஓநாய்கள் என்னை சுற்றி கடிக்க துடிப்பதைப் போல நான் பயந்தேன். அதன் பிறகு அதுவரை சொல்லவில்லை. திருமணமானதை தாயிடம் பத்மாவதி அம்மாளும் போய்விட்டார்கள். கழுத்திலே மறைக்கப்பட்டு கிடந்த தாலியை எடுத்து காட்டுகிறாள். முருகனும் தானும் திருமணம் செய்து கொண்டோம், தாசும் தானும் திருமணம் செய்து கொண்டோம். வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு கதறுகிறார் பத்மாவதி. பாவி மகளே, இப்படி செய்து விட்டாயே என்று. கருவுற்றது அதற்கு பிறகு 2 வார காலம் கழித்துத்தான் தெரிகிறது. ஏப்ரல் 21 திருமணம். அதற்கு பிறகு மே 2வது வாரத்திலே சொல்லுகிற போது துள்ளி குதிக்கிறான் முருகன். நான் தாய்மையின் அடையாளத்தை, தாய்மையற்றதனுடைய அறிகுறி தெரிகிறது என்று சொல்லுகிற போது, இதற்கு பிறகு நிகழ்ச்சிகள் வேக வேகமாக செல்லுகின்றன. பதட்டம். அங்கே இருந்து வருகிறார்கள். சென்னை சாந்தி தியேட்டருக்கு முன்னாலே இருந்து புறப்படுகிறார்கள். திருப்பதிக்கு செல்கிறார்கள். திருப்பதிக்கு சென்று விட்டு மதுரைக்கு வருகிறார்கள். எங்கும் ஒதுங்க முடியவில்லை. எங்கும் நிழல் கிடைக்கவில்லை. எங்கும் தஞ்சம் கிடைக்கவில்லை. அங்கிருந்து பெங்களூர் செல்கிறார்கள். பெங்களூரிலிருந்து வேலூர் வருகிறார்கள். வேலூரிலிருந்து விழுப்புரம் வருகிறார்கள். விழுப்புரத்திலிருந்து சைதாப்பேட்டையிலே வந்து பேருந்து நிலையத்திலே இறங்குகிறார்கள். கழுகுகள் பாய்ந்து வந்து கத்திக் கொண்டு போவதைப் போல காவல்துறை அவர்களை பிடித்துக் கொள்கிறது. ஒரு ஆட்டோ ரிக்ஷாவிலே ஏற்றுகிறார்கள் முருகனையும் நளினியையும். நளினிக்கு பக்கத்தில் ஒரு காவல்துறை ஆய்வாளர் அமர்ந்து, நான் அந்த வார்த்தைகளை இங்கே சொல்ல இயலவில்லை, சகோதரிகள் அமர்ந்திருப்பதால், அவ்வளவு மிருகத்தனமாக நடந்து கொள்கிறான் அந்த ஆட்டோவிலே. அவனுக்குத்தான் அரசு பட்டயமும் பரிசும் கொடுத்தது அந்த அதிகாரிக்கு. விசாரணை கூடத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். ராஜீவ்காந்தி கொலை வழக்கு போட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரித்ததே மல்லிகை. அடையா அங்கே அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இந்த சம்பவத்தை படிக்க முடியவில்லை. உள்ளே போகிறேன். கட்டடமே இடிந்து விழுவதைப் போல ஒரு அலறல் சத்தம் கேட்கிறது. என் கணவன் முருகனின் சத்தம், என் கணவனின் கதறல். ஐயோ, கொண்டு விட்டார்களோ, பதறுகிறேன். என்னை உதைத்து கைகால்களிலே மிதித்து, உடம்பிலே மிதித்து கீழே போட்டு, அதற்கு பிறகு என்னை மேஜையிலே ஒரு நாயை கட்டிவதை போல கால்களுக்கு சங்கிலி போட்டு அந்த சங்கிலியோடு கட்டி வைக்கிறார்கள். அலறல் சத்தம் நிற்கவில்லை. நீண்ட நேரம் கழித்து இங்கிருந்து சங்கிலியால் இழுத்துக் கொண்டு போகிறார்கள் அடுத்த அறைக்கு. முருகன் சுவர் ஓரமாக அம்மணமாக கிடக்கிறான். மார்பு பகுதி, முகம், உடல் பின்பகுதி எல்லாம் ரத்தம் கொட்டி கிடக்கிறது. வாய் ஈனசுரத்தில் முனகிக் கொண்டிருக்கிறது. கண்கள் நிலை குத்தி இருக்கின்றன. இதை காட்டுவதன் மூலமாக அச்சுறுத்தி அவனை கொண்டு விடுவோம் என்று என்னிடம் வாக்குமூலம் வாங்குவதற்காக திரும்ப அழைத்துக் கொண்டு போகிறார்கள். இவ்வளவு இழிவாக, இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்வார்களா? ரகோத்தமன் பெரிய யோகியன் மாதிரி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுக்கிறார். என்னை பற்றி குற்றஞ்சாட்டுவதற்காக நான் சொல்லவில்லை.
அவன்தான். என்னடி தேவிடியா? எதுக்கு? என்னடி உனக்கு தாலி? தாலியை பிடித்து இழுத்து அறுக்கிறான், மெட்டியை உடைக்கிறான், வளையல்களை உடைக்கிறான். இவன் தான் ரகோத்தமன். நெஞ்சம் பற்றி எரிகிறது. சிறை கண்காணிப்பாளருடைய அறையிலே தள்ளப்படுகிறாள். ஒட்டு துணி இல்லாமல் உன்னை நிறுத்துவேன். என்னடி வேசி, மானங்கட்டவள, யார் கூட படுத்தடி? இவையெல்லாம் அவ எழுதுகிறாள். இவையெல்லாம் நாகரிகமான வார்த்தைகள் நான் பதிவு செய்திருப்பது. மற்றவற்றை நான் எழுத முடியவில்லை. இவ்வளவு கொடுமைகள் நடந்த 55 நாட்கள் 5க்கு 5 அடி இடத்திலே அவள் ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிடக்கிறாள். இப்போதான் தியாகராஜன் IPS பிளடி ராஸ்கல் பேரறிவாளன் விஷயத்திலே நீதி பிழை செய்து விட்டேன் என்று உத்தமனை போல காட்டிக் கொள்ளுகின்ற தியாகராஜன் IPS வருகிறான் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக என்று சொல்லி. உள்ளே கொண்டு போய் தள்ளுகிறார்கள். ஒட்டு துணி இல்லாமல் உருவி விடுவேன், அம்மனமாக நிறுத்துவேன். என்னடி, இந்த முருகனுக்கு பிறந்ததா சிவராசனுக்கு பிறந்ததா அந்த குழந்தை? சிவராசன் படுத்தானா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு உன்னை இங்கே மானபங்கம் செய்வேன், வெளியே 3 ஆண் போலீசார்க்காக உள்ளே அனுப்புவேன், அம்மனமாக நிறுத்துவேன் என்று சொல்லிவிட்டு சுடிதாரை பற்றி கிழித்தார். அடுத்து நெருங்கி வந்து அதற்கு முன்பு அந்த கண்காணிப்பாளர் சொல்லுவேன் கேட்டுவிட்டு தன்னுடைய முழங்காலை மடக்கி என் முதுகிலே ஓங்கி விதித்த போது அப்படியே சர்வாங்கமும் உடைந்து நான் கீழே மூர்ச்சையாகி விழுந்து விட்டேன். கடைசியில் காலில் விழுந்து கதறுகிறாள், என்னை ஒண்ணு செஞ்சிடாதீங்க, உன்னை மானவங்க செய்ய போறேன், செஞ்சிடாதீங்க அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லு. இவள் சொல்ல சொல்ல அவனுக்கு இஷ்டத்துக்கு எழுதி கொள்ளுகிறான். விடிய காலை 3 மணி வரை மயங்கி விழுகிறாள். கொஞ்ச நேரம் ஆனாலும் சரி தண்ணி எழுப்பி விடுறாங்க. இவளுக்கு தெரியாது பாவம், அவனை கொண்டு கணவனை கொண்டு விடுவார்கள், தன்னை மானபங்கம் செய்து விடாத நிலை கையெழுத்து போடுகிறாள். இப்படி கையெழுத்து போடுவது தடா சட்டத்தின்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தன்னை மட்டுமல்ல மற்றவர்களையும் சேர்த்து தண்டனைக்குள்ளாக்கும் என்ற கொடூரமான நீதியினுடைய நரம்புகளை அறுக்கிற, நீதியின் கழுத்தறுக்கிற கொடூரமான சட்டம் என்ற அது விதி அவளுக்கு தெரியாத பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் இதற்கு பிறகு அங்கே கொண்டு போடுகிறார்கள். செங்கல்பட்டு விசாரணை மன்றத்துக்கு அங்கே பூவிருந்தவல்லி நீதிமன்ற விசாரணை மன்றத்துக்கு அங்கே தனி சிறைச்சாலை. அங்கே நடைபெற்ற கொடுமை அம்மா பத்மாவதி போகிறார், உடன் பாக்கியநாதனும் கல்யாணியும் போகிறார்கள். குடும்பமே சிறையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். சொல்லுகிறார், நான் அங்கே கொண்டு போகப்பட்ட நேரத்தில் அந்த காட்சிகளை விவரிக்கவே முடியவில்லை. நான் இதை குறிப்பிட காரணம், நான் அரசு தரப்பு சாட்சியாக 250வது சாட்சியாக சிறப்பு விசாரணை குழுவால் நிறுத்தப்பட்டவன். நான் எதற்காக துரைசாமி அண்ணனுக்கு பொன்னாடை அணிவித்தேன் என்றால், அவராக இந்த வழக்கை நடத்த வந்தார். எனக்கு சமன் வந்தது. தடா நீதிமன்ற அரங்கத்துக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பு அரசாங்க வழக்கறிஞர் டேனியல் நிறுத்துவதற்கு முன்பு என்னை சொல்லிவிட 5 நாட்கள் என்னை மல்லிகையிலே விசாரித்தார்கள். ஆனால் என்னை சித்திரவதை செய்யவில்லை, என்னை அடிக்கவில்லை. ஆனால் 5 நாட்கள் தொடர்ந்து என்னை விசாரித்தார்கள். நான் ஈழத்துக்கு சென்றது தலைவரை சந்தித்தது, நான் அசோகா ஹோட்டலுக்கு சென்று தலைவரை சந்திக்க முயன்றது, அவர் என்னிடம் என்ன பேசினார் என்பது, இப்படி பல கேள்விகள் 5 நாள் விசாரணை செய்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு 161 அவர்களாக எழுதி கொண்டார்கள்.
ப்ராசிக்யூட்டர் டேனியல் சொன்னார், என்ன ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிரும், 161 இருக்குதோ சொல்ல போறீங்க. மிஸ்டர் டேனியல், பகத்சிங் கேஸ் தெரியுமில்ல? பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் நிறுத்தி இருந்தாங்க. அப்ரூவர் ஜெயகோபால் அங்கே இருந்து அப்ரூவர் இவர்கள் அவன் அங்க நின்னா. இங்க இருந்து கால இருந்து செருப்ப கலட்டி கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னால அவனை பார்த்து ஓங்கி இங்க இருந்து வீசி அடிச்சாங்க. சரித்திரத்தில் அதுதான் நிற்கும். என்னை கூண்டில் நிறுத்தி என்னிடம் சாட்சியம் வாங்கி நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்ததான் நினைக்கிறீங்களா? நானும் கிரிமினல் லாயரா ரத்னவேல் பாண்டியன் செல்லப்பாண்டியன் கிட்ட இருந்தவன். கூண்டுல ஏத்துறாங்க. ஒரு 3-4 கேள்விதான். துரசாமி தான் எனக்கு வழக்கறிஞர். எடுத்த உடனே 3வது 4வது கேள்வியிலேயே இந்த வழக்கு புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்று சொன்னேன். அண்ணன் துரைசாமி அவர்களே, அந்த தடா நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் நின்றவர்களில் இது மொத்தமாக ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்று சொன்ன ஒரே சாட்சி அடியேன் வைகோ என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். உடனே டேனியல் என்ன கேட்டார் தெரியுமா? We treat him as a hostile witness, பிறல் சாட்சி. Proceed என்றார் ஜஸ்டிஸ் சித்திக். முதல் கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் திமுகவிலே கட்சி தலைவராக இருக்கின்ற கலைஞர் கருணாநிதியை விடுதலை புலிகளோடு சதி செய்து கொலை செய்ய திட்டமிட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் என்பது உண்மைதானே? இதுதான் முதல் கேள்வி. நான் நீதிபதியை பார்த்து சொன்னேன், மாட்சிமை தங்கிய நீதிபதி அவர்களே, இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத முறையில் என்னை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அரசு வழக்கறிஞர் இந்த கேள்வியை கேட்கிறார். இது நியாயம்தானா என்றேன். ஜஸ்டிஸ் சித்திக் சொன்னார், நீங்கள் எதையெல்லாம் சொல்ல விரும்புகிறீர்களோ அத்தனையும் இங்கே தாராளமாக சொல்லலாம் என்றார். அந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் 35 நிமிடம் என் பதிலை பதிவு செய்திருக்கிறேன். 68 பக்கங்கள் அந்த வழக்கில் என்னுடைய சாட்சியம் இருக்கிறது. அந்த சாட்சியத்தை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1000 வருஷத்துக்கு பின்னாலும் பேசும் மனித உயிர் இருக்கிற வரையிலும் இனத்துக்காகவும் தம்முடைய இனத்துக்காகவும் வைகோ வாழ்ந்தான் என்பதை சொல்லு. அசோகா ஹோட்டலில் பிரபாகரனை சந்திக்க போனீர்கள்? ஆமா போனேன். சந்தித்தீர்களா? என்னை சந்திக்கவர்கள் அனுமதிக்கவில்லை. பிரபாகரன் உங்களோடு மறுநாள் தொலைபேசியில் பேசினாரா? ஆம் பேசினார். எத்தனை நிமிடம் பேசினார்? 33 நிமிடம் பேசினார். என்ன பேசினார்? அங்கிருந்து நட்பாக அழைத்துக் கொண்டு வந்து சிறையில் இங்கே சிறை பிடிக்கப்பட்டதை போல் அடைக்கப்பட்டிருப்பதை சொன்னார். ராஜீவ்காந்தி தன் முதுகிலே குத்திவிட்டதாக அவர் சொன்னாரா? இல்லை, சொல்லவில்லை. நீங்கள் அவர் சொன்னதாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறீர்களே, ராஜீவ்காந்தி தமிழர்களின் முதுகில், ஈழத் தமிழர்கள் முதுகில் குத்திவிட்டதாக பிரபாகரன் சொல்லவில்லை, நான் சொன்னேன் பாராளுமன்றத்தில். உடனே திமுக நண்பர்கள் பார்லிமெண்ட் ரெக்கார்டை எடுத்துக் கொண்டு வந்து மறுநாள் போட்டார்கள். அந்த ரெக்கார்டில் அவர் சொல்லுகிற, அரசு வழக்கறிஞர் சொல்லுகிற வாசகம் இருக்கிறது. நீங்கள் இப்படி பேசியிருக்கிறீர்கள் என்றார்கள். மிஸ்டர் டேனியல், யூ ஷுட் நோ ஒன் திங், பார்லிமெண்ட் ப்ரொசீடிங்ஸ். பாராளுமன்றத்தில் முதல் நாள் என்ன பேசுகிறோமோ, வாஜ்பாய் இருக்கிறார், நான் பேசிக் கொண்டிருக்கிற போது எனக்கு தடை ஏற்பட்டால் allow him to speak னா அது வரி பதிவாகும். மறுநாள் காலையில அந்த பக்கத்தில் உள்ள அந்த வரியோட மொத்த பக்கமும் அவருக்கு போகும். அவரை டிக் பண்ணலாம், அதை திருத்தலாம், அல்லது இல்லைன்னு அடிக்கலாம். 5 நாளைக்குள்ள கொடுக்கணும், இல்லாட்டி அப்படியே பதிவாயிரும். முதல் நாள் பேசுவது வியாழக்கிழமை பேசிவிட்டு நான் வருகிறேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒர்க் இல்ல. மறுநாள் காலையில் வரும். 3 நாள் பார்ப்பார்கள். திருத்தம் வராவிட்டால் அவர்கள் அடித்து அனுப்பியதை அப்படியே பதிவு செய்வார்கள். இப்படி தவறாக பல பிழைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பிழையாக பதிவு செய்திருக்கிறார். இந்தியா முதுகில் குத்திவிட்டது என்று பிரபாகரன் சொல்லவில்லை, வைகோ சொன்னார், வை கோபாலசாமி சொன்னார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். கடைசியில் அவர், நீங்கள் பொய் சாட்சி சொல்லுகிறீர்கள் என்றார். இந்த வழக்கை பொய் வழக்கு.
ராஜீவ்காந்தி கொலைக்கு இவர்களுக்கும் சம்பந்தமில்லை. நீங்கள் திட்டமிட்டு இனத்தை பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இதை செய்திருக்கிறீர்கள். ஈழத்துக்கு அமைதிப்படை அனுப்பி அளித்த அத்தனையும் நான் பதிவு செய்தேன் அந்த நீதிமன்றத்தில். கடைசியாக நீங்கள் சத்திய பிரமாணம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே பொய் சொல்லுகிறீர்கள் என்றார். நீதிபதி அவர்களே, என் மனச்சாட்சியை இங்கே உலவ விட விரும்புகிறேன். எங்களுக்கு மறை என்பது தமிழ் மறை ஒன்றுதான். எங்கள் மூதாதை திருவள்ளுவர் கொடுத்த தமிழ் மறைதான் எங்களுக்கு சட்டம், எங்கள் இனத்துக்கு சட்டம். அந்த திருவள்ளுவர் தந்த திருக்குறளின் அடிப்படையில் நான் இங்கே சாட்சியத்தை பதிவு செய்திருக்கிறேன் என்றேன். கார்த்திகேயன் காதோடு காதாக டேனியலிடம் வந்து எந்த திருக்குறளின் அடிப்படையில் என்று கேளுங்கள் என்றார். எந்த திருக்குறளின் அடிப்படையில்? 1330 திருக்குறளில் எந்த திருக்குறள் என் பதிலுக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அந்த திருக்குறளின் அடிப்படையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று. ஒரு கொடூரமான நிகழ்வு அவர்களுக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. சகோதரர் சீமான் அவர் மீனவர்களை தாக்கினார், இங்கு வருகிற சிங்களவனை தாக்குவோம் என்றார். தவறேதும் இல்லை. வேலூர் சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்ட போது அந்த நெடுமாறனும் நானும் அவர்களை சந்திக்க போனோம். விடுதலை புலிகளை மீண்டும் சந்தித்தோம். ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி மாலை 3 மணிக்கு நான் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன். 575 நாட்கள் இங்கே இருந்திருக்கிறேன். 19 மாதம். எனக்கு வாழ்க்கையிலே பாக்கியமான நாட்கள் என்று கருதுவதற்கு காரணம் அந்த 575 நாட்களும் என் ஆர்வீர் தம்பிகளோடு, புலிகளோடு, சிறிகரன் என்ற முருகனோடு, சாந்தனோடு, பேரறிவாளனோடு, ராபர்ட் பயஸோடு, ஜெயக்குமாரோடு, எனக்கு தூரத்து உறவான ரவிச்சந்திரனோடு அங்கே வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நாட்களை நான் மறக்க முடியாது. காலை பத்திரிகைகளை வருவதை அனைத்தையும் குறிப்பதை தனித்தனியாக அதை துண்டெடுத்து கொண்டு போய் ஃபைல் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பார் சாந்தன், சிறுகதை எழுத்தாளர். அதை நூலாக வெளியிட வேண்டும் திட்டமிட்டு இருக்கிறோம். அற்புதமான ஓவியம் வரைவதிலே வல்லவர் முருகன். எனக்கு ஒரு அழகான படம் என்னை பற்றி வரைந்து கொடுத்திருக்கிறார். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வருகிற போது, பார்க்க வருகிற போது, ஓ பிரேவ் ஹார்ட் ஆஃப் இந்தியாவை வெல்கம் என்கிற போது ஈழத் தமிழர்களுக்காகவே அவர்களுக்கு வந்த புலிகளுக்கு வந்த ஆயுதங்கள் வருகிற கப்பலை யாரடா தடுப்பது என்று தடுத்தவன் அல்லவா எங்கள் மாவீரன் ஜார்ஜ் பெர்னாண்டஸ். அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு வரவேற்பு படலை அவர்கள் அழகாக சித்தரிச்சு தி பிரேவ் ஹார்ட் ஆஃப் இந்தியான்னு அந்த நம்ம புலிகள் தான், நம்ம முருகன் பேரறிவாளன் சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லா அழகான ஒரு சித்திரமா அது இந்த மாடர்ன் ஆர்ட் மாதிரி கொண்டு வந்து அவர் வந்து இந்த ஜெட்ல மேல போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த டிரெஸ்ல வந்து நிப்பாரு, ரொம்ப ஹீரோ மாதிரி இருப்பாரு. அந்த படத்தை வரைஞ்சது கொடுத்தாங்க. அதை நான் ஜெயில கொடுத்தேன். இது நம்ம எல்சிடி தம்பிகள் வரைஞ்சு கொடுத்தது அப்படின்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் அவருடைய மேஜைக்கு பின்னாடி இருந்த அந்த எத்தனையோ நினைவு பரிசு இருந்தாலும் இந்த நினைவு பரிசு தான் அவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். இப்போ வச்சிருக்கிறார். வாலிபால் விளையாடுவோம் எல்லாம். அதுல பேரறிவாளன், பயசு, முருகன் நல்ல வாலிபால் பிளேயர்ஸ். சனிக்கிழமை இலக்கிய கூட்டம் நடத்துவோம். பேரறிவாளன் ஒரு பயிற்சியாளன், ஒரு பேராசிரியர், இன்றைக்கு அத்தனை துறையிலும் பெரிய வித்தகன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே இவர்கள் வாழ்க்கை அழிந்து விட்டதே. நான் கேட்கிறேன், திரும்ப கொடுப்பீர்களா? விடுதலை ஆவது ஒரு பக்கம் இருக்கட்டும், இழந்து போன 26 ஆண்டுகளை பறித்துக் கொண்டீர்களே இந்த நிரபராதிகளிடம், இதற்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? குற்றமற்றவர்களை, திருப்பரங்குன்றம் சம்பவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லாதவர்களை நீங்கள் 26 பேருக்கு தூக்கு. 1998 ஜனவரி 18 தீர்ப்பு. பத்மாவதி உட்பட, கல்யாணி உட்பட, பாக்கியநாதன் உட்பட 26 பேருக்கு தூக்கு. அண்ணன் பழநெடுமாறன் அனைவரையும் திரட்டி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு வரார். வழக்கறிஞர் நடராஜன் பேருதவி செய்தார். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டார். நம்முடைய தியாகு
அந்த வழக்கில் நீதிபதிகள் 3 பேர். தலைமை நீதிபதி கே.டி. தாமஸ், அடுத்தவர் வாத்வா காத்ரி. வாத்வாவும் காத்ரியும் குற்றவாளிகள் என்று சொல்கிறார்கள். நளினி குற்றமற்றவர் என்று சொல்கிறார். இந்த தீர்ப்பு 1999 மே 11ஆம் தேதி வருகிறது. 7 பேருக்கு 4 பேருக்கு தூக்கு. நளினி, சாந்தன், முருகன் 18ஆம் குற்றவாளியான பேரறிவாளன். ராபர்ட் பாஸ், ஜெயக்குமார், ரவிச்சந்திரன் ஆயுள் தண்டனை. 19 பேருக்கு விடுதலை. இது ஆகஸ்ட் 8ஆம் தேதி அவர்கள் போட்ட மறு ஆய்வு மனு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. உடனே 1999 அக்டோபர் 17 கவர்னர் பாத்திமா பீவிக்கு சிறையில் இருந்து கருணை மனு போடுகிறார்கள். கருணை மனு சமயத்தில் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் கிடக்கும். 10 நாளிலே தீர்ப்பு, 10 நாளிலே முடிவு. கவர்னர் பாத்திமா பீவி 4 பேருடைய கருணை மனுவை நிராகரிக்கிறார். அண்ணன் பழநெடுமாறன் உயர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். ஜஸ்டிஸ் கோவிந்தராஜனுடைய அமர்வுக்கு வருகிறது. பின்னாளில் நீதிபதியான எங்கள் நன்றிக்குரிய சந்திரு வாதாடுகிறார். அப்பொழுது ஜஸ்டிஸ் கோவிந்தராஜன் நவம்பர் 25ஆம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார். 99 கேபினட் முடிவைத்தான் கவர்னர் செயல்படுத்த முடியும். கவர்னராக முடிவெடுக்க முடியாது, ஆளுநராக முடிவெடுக்க முடியாது. எனவே ஆளுநர் உத்தரவை ரத்து செய்கிறார். நீங்கள் கவனிக்க வேண்டும். 1999 நவம்பர் 25 இந்த தீர்ப்பு. 2000 ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் மந்திரி சபையை கூட்டுகிறார்கள். கவனிக்க வேண்டும் இதெல்லாம். அதில் நளினியினுடைய கருணை மனுவை மட்டும் ஏற்றுக்கொள்வது, பேரறிவாளன், சாந்தன், முருகன் கருணை மனுக்களை நிராகரித்து தூக்கை உறுதி செய்வது. இந்த அறிவிப்பு கவர்னர் மாளிகைக்கு போகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி 2000 ஆண்டில் ஏப்ரல் 25ஆம் தேதி நளினிக்கு மட்டும் ஆயுள் தண்டனை ஆக்கி மற்ற 3 பேருக்கு தூக்கை உறுதி செய்கிறார் கவர்னர் பாத்திமா பீவி. மறுநாள் இவர்கள் சிறைச்சாலையில் இருந்து மனு கொடுக்கிறார்கள். கருணை மனு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுகிறது. இந்த கட்டத்தில் அண்ணன் நெடுமாறன், கார்முகில், தியாகு, இளவேனில், கார்முகில், தியாகு, மணியரசன் டெல்லிக்கு வருகிறார்கள். வாஜ்பாய் அரசு. நான் வாஜ்பாயிடம் அழைத்து சென்றேன். இவர்கள் குற்றமற்றவர்கள், மரண தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் இந்த 3 பேருக்கு. அத்வானியிடம் அழைத்து சென்றேன். காங்கிரஸ் கட்சித் தலைவராக இருந்த முன்னாள் பிரதமர் என்பதால் நாங்கள் உடனே இந்த முடிவை செய்ய முடியாது. ஆனால் ஒன்றை செய்ய முடியும், கிடப்பில் போட்டு விடுகிறோம். டிலே கடைசியிலே நம்மை பாதுகாக்க உதவியது. இத்தனை ஆண்டுகள் டிலே. ராம் ஜெத்மலானி லா மினிஸ்டர், அவர்கிட்ட போனோம். அவர் ஒரே வார்த்தையில சொன்னார், ஜஸ்டிஸ் ஹரிபிரந்தாமன் அவர்களே, நீங்க சொன்னது அவர் சொன்னார். சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ், அவர் மெட்ராஸ் சொன்னார், Mr. Karunanidhi has got all the powers under Article 161 of the Constitution. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவரே ரத்து செய்யலாம். நம்பர் கேட்டாரு, நான் உடனே கலைஞர் நம்பரை கொடுத்தேன். அவர் டிலே பண்ணத உடனே டயல் பண்ணிட்டாரு. அண்ணன் நடுவார, தியாகு, மணியரசன், கார்மில், நாங்க 4 பேர் உட்கார்ந்து இருக்கோம். ஜெத்மலானி உடனே இவருக்கு போட்டாரு. சென்ட்ரல் லா மினிஸ்டர் போடுறாரு, வேற கேஸ் வருதோடு பயந்து போய் அண்ணன் கலைஞர் போன் எடுத்துட்டாரு. ரொம்ப எனக்கு பிரியமான தலைவர் இல்லையா, என்னங்க நீங்க சொல்ல வேண்டாமா? நானு என்ன இருந்தாலும் வாழத்தை வளர்த்தவர் இல்லையா? என்ன இவர் கேட்டாரு, மிஸ்டர் கருணாநிதி, டாக்டர் கருணாநிதி, யூ ஹவ் காட் ஆல் த பவர்ஸ் under Article 161. Why these people have come all the way here? நீங்களே 161வது பிரிவை பயன்படுத்தி 3 பேரை விடுதலை பண்ணலாமே. இல்ல இது இவருக்கு பயம் வந்துருச்சு. இவரது we have to decide, we discuss எதையோன்னு சொல்லிட்டு டக்குன்னு போன கட் பண்ணிட்டாரு. What is this man? What is this man? என்ன மனுஷன் ஆளு அப்படி.
நம்ம சீமான் சொன்னாரு, திரும்ப இப்ப வந்து விடுதலை பண்ணணும்னு அறிக்கை கொஞ்சம் பாவ மன்னிப்பு கொடுப்போம்னு நினைச்சுக்கிட்டு தான் கேட்கிறார். இந்த வழக்கில் இவர்களுக்கு 2011 வருடம் ஜனவரி ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இங்கிருந்து 1000 பேரோடு பேரணிக்காக ஈழத்தமிழர்களுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறோம். காலை 7 மணிக்கு கணேசமூர்த்தி வீட்டில் இருக்கிறேன். தியாகு போன் பண்ணுகிறார். என்ன போன 3 வாரத்துக்கு முன்னாடி நீங்க பிரதமர் மன்மோகன் சிங்கையும் சிதம்பரத்தையும் பார்த்துட்டு நீங்களும் கணேசமூர்த்தியும் வந்து நீங்க தூக்கு அதிகமா ரத்தாக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தூக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு போட்டிருக்கானே. இன்னைக்கு பதறி போயிட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்கிட்டு சொல்லி பார்த்தா இருக்கு. அப்படியே எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்கிருச்சுங்க. கணேசமூர்த்தி சொல்லுவார், படியில் ஏறும்போதே தடுமாறிட்டேங்க. யஸ்வந்த் சின்ஹா வந்தாரு, ராம்விலாஸ் பாஸ்வான் வந்தாரு. யஸ்வந்த் சின்ஹா சொன்னாரு, இனிமேல் படகெடுத்துக்கிட்டு தமிழர்கள் படையெடுத்து போய்த்தா ஈழத்தில் இருக்கிற தமிழரை காப்பாற்றணும்னா முதல் படகுல ஏறுகிற முதல் ஆளாக நான் இருப்பேன். அந்த கூட்டத்தில் யஸ்வந்த் சின்ஹா பேசுறார். இதன் பிறகு என்னுடைய அன்புக்குரியவர்களே, ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி செய்தி வருகிறது. என்ன செய்வது என்று பதறி துடிக்கிறோம். அங்கே வழக்கறிஞர்கள் தம்பி பாரி பிரபு எல்லாம் ஓடி வந்து அவங்களும் வந்து துடிக்கிறாங்க. என்ன செய்வது என்று தெரியவில்லை. பம்பாய்க்கு போறாங்க, அங்க போறாங்க, வக்கீல பாக்குறாங்க. பம்பாய் போன இடத்துல இருந்து வக்கீல் சொல்லிட்டாராம், ஜெத்மலானி வந்தா தான் இதை வந்து ஸ்டே வாங்க முடியும். நீங்க எப்படியா ஜெத்மலானி எப்படிங்க? உடனே அருமை சகோதரர் சீமானவர்களுக்கு நெருக்கமான அந்த 2 வழக்கறிஞர்களும் என்னிடத்தில் நீங்க ஜெத்மலானிய எப்படியாவது கொண்டு வந்து வாழ முடியும்னு சொல்றாரு. நான் போய்கிட்டு இருக்கிறேன் வேலூருக்கு ஜெயிலுக்கு பார்க்க. காரை ஓரமா நிறுத்திட்டு போன் போட்டா டெல்லியில இல்ல, பாம்பேல இல்ல, பெங்களூர்ல இருக்காங்க. அவர் சன்னுடைய நம்பருக்கு போட்டேன். எஸ், டாக் டு டாடி. 10 மணி கோர்ட்டுக்குள்ள நுழையல. உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் பதறி போய் இருக்கிறோம். 3 பேருக்கு தூக்கு தண்டனை. நீங்கள் வந்து காப்பாற்ற வேண்டும், ஸ்டே வாங்கணும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ரொம்ப பிஸியா இருக்குன்னு எல்லாம் கமிட்மெண்ட் இருக்க, சொல்லவே கூடாது. நீங்க எப்படியாவது காப்பாற்ற வரணும். ஐ கிரேவ் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, யாரையா அனுப்புங்க. நானும் தேவதாசுமே போயிட்டோம். கணேசமூர்த்தி கூட்டிட்டு வந்தார். நீதியரசர் சத்யநாராயணா நாகப்பனுடைய அமர்வுக்கு சிங்கம் இல்லவரு வந்து பேசினார். ஒரு 30-25 நிமிஷம் தான். ஒவ்வொரு 1000 முறை நீங்கள் கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். நளினி எழுதுகிறார், 1000 முறை தீயிட்டு கொல்லப்பட்டதை போல 1000 முறை நான் கொல்லப்பட்டதை போல நான் துடித்தேன். இதை கோர்ட்ல சொல்லுகிறார். தூக்கிலிடப்படுவது ஒரு முறைதான், ஆனால் 1000 முறை அவர்கள் சாகிறார்கள். இதைத்தான் ஐரோப்பா சொல்லுகிறது, உலக நாடுகள் மன்றம் சொல்லுகிறது. நீதியரசர்கள் ஸ்டே கொடுத்தாங்க. நான் சிறைச்சாலையில் போய் 3 பேர் தலையை தடவிட்டு அழுதிட்டு வந்தேன். நேர காஞ்சிபுரத்தில் வந்து மனித சங்கிலி, எனக்கு அடுத்து சத்யா, அடுத்து செங்கொடி. போட்டோவை பார்த்தா தெரியும். அதுல இருந்து 3வது நாள் இங்க கயல் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்க. 3வது நாள் 28ஆம் தேதி தீக்குளிச்சு செங்குடி இறந்து போனா. 30ஆம் தேதி கோர்ட்ல ஸ்டே வாங்கியாச்சு. தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் இந்த தூக்கு தண்டனையை ரத்து செய்ய சொல்லி குடியரசுத் தலைவருக்கு சட்டமன்றத்தில் இருந்து தீர்மானம் போட்டு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்று அறிவித்து விட்டார். கோர்ட்ல ஸ்டே வந்துருச்சு, சட்டமன்றத்தில் தீர்மானம். காங்கிரஸ்காரர்கள், அண்ணன் உங்களை சொல்லலண்ணே, நான் ஒரு காங்கிரஸ் குடும்பத்திலிருந்து வந்தவனே, உங்களுக்கே தெரியும். காமராஜர் முதலமைச்சரா வந்து எங்க வீட்டுல தான் தங்கினாருன்னு. அவருக்கு தானே பாத்ரூம் பிளஸ் அவுட் லெட்டின் கட்டணும் எங்க வீட்டுல 54ல. காங்கிரஸ்காரங்க இந்த வழக்கு இங்கே நடந்த போது சென்னை உயர் நீதிமன்றத்திலே கலவரம் நடந்தது. நீதி கிடைக்காது. இது உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும். இது காங்கிரஸ் கட்சியின் தலைமை கொடுத்த யோசனை, சோனியா கொடுத்த யோசனை. யாரெல்லாம் யோசனை சொன்னான்னு பேர் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல. இந்த வழக்கு இங்கே போடப்பட்டது. அவங்களை சுதந்திரமா நடமாடுறதுக்கு விடுங்களேன்னு ஜட்ஜி கிட்ட கேட்ட நாகப்பட்ட செல்ல இருந்து அவுத்து விட்டுருங்க நடமாட சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. பயந்துகிட்டே இருந்தோம். முதல்ல போன பெஞ்சில் கன்விக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோ, ஸ்டே ரத்து பண்ணிடுவாங்களோ, ஒரு 30-35 வயது அனுப்பி அடைஞ்சிருப்போம். நீதிபதி நான் ஒன்னு சொல்றேங்க, ராம் ஜெத்மலானிக்கு அவர் ஃபீஸ் வேண்டான்னு தான் சொன்னாரு. ஆனால் எங்கள் சக்திக்கு உள்ள எங்கள் கட்சி நிதியை அவரிடம்
நாங்கள் கொடுத்தோம். மற்றவங்க 15 லட்சம் கொடுத்திருப்பாங்க, நாங்க ஒவ்வொரு தடவை 5 லட்சம் கொடுத்தோம். மொத்தம் நாங்க ஒரு ஃபீஸ் மட்டும் ஒரு 30 லட்சம் கொடுத்திருப்போம். பிறகு கடைசி 10 வயதாவுக்கு ஃபீஸ் வாங்கவே இல்லை அவர். ஆனால் அவர் எடுத்து வைத்த வாதங்கள் தலைமை நீதிபதியாக நீதியரசர் சதாசிவம் அமர்விலே 2014 பிப்ரவரி 18ஆம் தேதி 3 பேருடைய தூக்கு ரத்து என்று நீதிமன்றம் அறிவித்த போது உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள் குதூகலித்தார்கள். பிப்ரவரி 19ஆம் தேதி காலை விமானத்தில் வந்து இறங்குகிறேன் என்று வரவேற்க தோழர்கள் காத்திருக்கிறார்கள். கேபினட் கூடுகிறது. முதலமைச்சர் சகோதரி ஜெயலலிதா அவர்கள் 7 பேருக்கு விடுதலை என்று அவர்கள் முடிவெடுத்து 3 நாட்களுக்குள் தகவல் அனுப்ப வேண்டும். இதுல சிஆர்பிசி அடிப்படையில் கேட்க இருக்க வேண்டாம், 161 அடிப்படையில் கேட்டிருக்கணுங்கிறதெல்லாம் கரெக்ட் தான். நான் பாராட்ட வேண்டியதை பாராட்டுவேன், விமர்சிப்பதை விமர்சிப்பேன். அதற்கு முன்பு என்ன நிலை எடுத்திருந்தாலும் அந்த நாளில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த மறுநாளில் 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழக அரசு அனுப்பி வைத்தது. மத்திய அரசு இப்பொழுது ஏற்றுக்கொள்ளவில்லை, மத்திய அரசு உடன்படவில்லை. இன்னும் வழக்கு நடக்கிறது. நாங்கள் கேட்கிறோம். அதைத்தான் நீதியரசர் கேட்டார், அதைத்தான் சகோதரர் திருமாவளவன் கேட்டார், செந்தமிழன் கேட்டார், வேல்முருகன் கேட்டார். முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் முழுமையான உடல்நலம் பெற்று பணிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று மனப்பூர்வமாகவே நான் விரும்புகிறேன். நீங்கள் சுதந்திர தமிழீழத்துக்கு பொது வாக்கெடுப்பு என்று நீங்கள் தீர்மானம் சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்த போது வரலாறு உங்களுக்கு பொன்மகுடம் சூட்டும் என்று உங்களுக்கு எதிர்நிலையில் இருந்து அறிக்கை விட்டவன் நான். துரோகங்களும் வரலாற்றில் பதியப்படும், தியாகங்களும் பதியப்படும். நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்வில் இந்த 7 பேரையும் நீங்கள் விடுவித்தீர்கள் என்ற பெருமையை உங்கள் பொது வாழ்வில் பெற்றுக் கொள்வதற்கு இதுதான் சந்தர்ப்பம். துணிந்து 161 பயன்படுத்துங்கள். சிறைச்சாலையிலே எழுதப்படுகிறவையெல்லாம் அவர் சொல்ல சொல்ல இவர்கள் காதிலே வாங்கிக் கொண்டு புகழேந்தியின் மூலம் என்னுடைய அன்பு சகோதரர் ஏகலைவன் அற்புதமாக தந்திருக்கிறார். சிறைச்சாலையிலே எழுதுவது என்பது அருமையான வாய்ப்புள்ள இடம். ஜெயில் மாதிரி அருமையான இடம் எதுவும் கிடையாது. அரசியல் இருக்கிறவங்க கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும், களவாண்டுட்டு போகக்கூடாது, போராடி போகணும். முதலாக சிறையிலிருந்து எழுதியவன் யார் தெரியுமா? கொல்கத்தாவிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 30ஆம் ஆண்டில் தமஸ்கு பட்டணத்துக்கு பக்கத்திலே பிறந்த சவுல் என்பவன் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் சித்திரவதை செய்து துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஒளி பிறந்து அவன் பார்வை இழந்து 3ஆம் நாள் பார்வை பெற்று கண் செதில்கள் கீழே விழுந்து அதற்கு பிறகு அவனுக்கு ஞானம் ஏற்பட்டு அவன் அப்போஸ்தலனாக மாறினான். அவன் தான் செயின்ட் பால், புனித பவுல். அவன் நீரோ மன்னர்களால் சிறையில் அடைக்கப்பட்டான். சிறையில் அடைக்கப்பட்டதனால் நீங்கள் பைபிள் பார்த்திருப்பீர்கள். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் பகவத்கீதை, பைபிள் ஒவ்வொருத்தரும் எல்லாம் படிக்கிறாங்க, குர்ஆன் எல்லாம் படிக்கிறாங்க. பைபிளிலே பழைய ஏற்பாடு இருக்கும், புதிய ஏற்பாடு இருக்கும். பழைய ஏற்பாடு ஒரு பக்கம், புதிய ஏற்பாட்டில் முதல் 4 விட்டுவிடுங்கள். மார்க்கு மற்றவர்கள் எழுதிய மற்றவரை விட்டுவிடுங்க. அடுத்து ஆகமங்கள் என்று இந்த புனித பவுல் தான் எழுதுகிறார். சிறையில் தான் எழுதுகிறார், பல சிறைச்சாலைகளில். ரோமர், கொரிந்தியர் 1, கொரிந்தியர் 2, கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலாசியர், தெசலோனிக்கர் 2, தீமோத்தேயு 1, தீமோத்தேயு 2, தீத்து, பிலேமோன், இந்த 13 ஆகமங்களையும் சிறையில் தான் புனித பவுல் எழுதுகிறார். இதன் பிறகு மார்க்கோ போலோ, சின்னஞ்சிறு பள்ளிக்கூடத்திலே படித்தோம். மார்க்கோ போலோ வெனிஸிலே இருந்து புறப்பட்டு உலகத்தின் பல நாடுகளுக்கு சென்றான், மதுரைக்கு வந்தான் என்று படித்தோம். அவன் 17 வயதிலே புறப்பட்டான். மார்க்கோ போலோ உலகத்தின் பல நாடுகளை கடந்து சீனாவுக்கு சென்றான். சீன சக்கரவர்த்தி குப்ளேகானோடு பல ஆண்டுகள் இருந்தான். அதற்கு பிறகு அங்கே இருந்து சுமத்ரா வருகிறான், யாழ்ப்பாணம் வருகிறான், பருத்தித்துறை வருகிறான், ராமேஸ்வரம் வருகிறான், மதுரைக்கு வருகிறான். பாண்டிய மண்டலத்தை பற்றி எழுதுகிறான். பாண்டிய நாட்டின் பழைய வரலாற்றை எழுதுகிறான். பாண்டிய மன்னன் எப்படி உடை தரித்திருப்பான் என்று எழுதுகிறான். கொற்கை துறைமுகத்தை பற்றி எழுதுகிறான். முத்து குளிப்பதை பற்றி எழுதுகிறான். இந்த மார்க்கோ போலோ
திரும்ப அவன் வெனிஸுக்கே போகிறான். இப்பொழுது வெனிஸ் குடியரசுக்கும் ஜெனோவா குடியரசுக்கும் யுத்தம் உண்டு விட்டது. மார்க்கோ போலோ ஆயுதமேந்தி போராடக்கூடியவன். அவன் குப்ளே கானை சந்திப்பதற்கு முன்பு காட்டுக்கொள்ளையர்கள் தாக்கிய போது எல்லோரும் செத்து போனார்கள். இவன் போராடி தப்பியவன் மார்க்கோ போலோ. எனவே தன் நாட்டுக்காக போராடி சிறைப்படுத்தப்பட்டு கைதியாகி சிறையில் இருக்கிறான் மார்க்கோ போலோ. சிறையில் அடைபட்டு கிடந்த போது தன் 24 ஆண்டுகால பயணத்தில் தனக்கு கிடைத்த அனுபவங்களை எல்லாம் சொல்ல 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 ஒருவன் எழுதுகிறான். அவன் பெயர் தான் ருஸ்டி பிசர். மார்க்கோ போலோவினுடைய பிரயாணங்கள் என்று வந்திருக்கிறது எல்லாம் சிறையில் எழுதப்பட்டவை. அவன் நண்பன் எழுதியவை. 200 வருடங்கள் மார்க்கோ போலோ சொன்னதை யாரும் நம்பவில்லை. கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு புதிய உலகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவரே மார்க்கோ போலோ சிறையில் எழுதியதுதான். அடுத்து சிறைச்சாலையிலே சித்திரவதைகளை கொடுமையாக அனுபவித்த யார் தெரியுமா? சோசியலிஸ்ட் கட்சியில் சேர்ந்து பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கே தலைவரானானே இத்தாலி நாட்டிலே அன்டோனியோ குரோம்ஸ்கி. இவன் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நான் விரிவாக பேச நிறைய செய்தி இருக்குது. அவ்வளவு பெரிய ஞானியவன். ஹெகலியன் மார்க்சிஸ்டுகளோடு விவாதம் செய்யக்கூடியவன். வரலாற்றை தத்துவத்தை அலசி ஆராயக்கூடியவன். அப்படிப்பட்ட அவன் அவ்வளவு சிறப்புக்குரியவனாக அவன் இருக்கின்ற போது பெனிட்டோ முசோலினி சர்வாதிகாரான் இத்தாலி நாட்டுக்கு. முசோலினுடைய சர்வாதிகாரம் அறிவிக்கப்படுகிறது 1933 நவம்பர் 9ஆம் தேதி. இவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். கொஞ்சம் கேளுங்கள். பற்கள் விழுந்து விடுகின்றன, உடைக்கப்படுகின்றன. உடம்பெல்லாம் அவனுக்கு சதைகள் பீந்து தொங்குகின்றன. ரத்த வாந்தி எடுக்கிறான். தலைவலி தாங்க முடியாமல் சுவரில் விட்டுக் கொள்கிறான். சித்திரவதைகளை அனுபவிக்கிறான். பெரிய எழுத்தாளன், பெரிய சிந்தனையாளன். அவன் பதிவு செய்து அவன் எழுதிய நாட்குறிப்புகள் வெளியிலே பத்திரமாக கொண்டு வரப்பட்டன. அவன் எழுதியவை அனைத்தும் இத்தாலியினுடைய கல்ச்சர், இத்தாலியினுடைய வரலாறு, இத்தாலியினுடைய பிலாசபி, மார்க்சியன் பிலாசபி இத்தனையும் சிறையில் தான் எழுதினான். இன்னொன்று மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு 13 வயது சிறுமி, அவளுக்கு பிறந்த நாள் ஜூன் 12 1942ஆம் வருஷம். எங்கே? ஹாலந்து நாட்டிலே, நெதர்லாந்திலே. அவள் யூத குடும்பத்துக்கு பிள்ளை. பிறந்த நாள் பரிசாக ஒரு டைரியை கொடுக்கிறார்கள். 2ஆம் நாள் கெஸ்டபோ நாஜிகள் படை அங்கே குவிந்து விட்டது. ஹிட்லரின் ஆதிக்கத்திலே நெதர்லாந்து இருக்கிறது, ஹாலந்து இருக்கிறது. இவர்களை கைது செய்ய வருகிறார்கள். தப்பிச் சென்று இவர்கள் முன்பு நடத்திய நிறுவனத்திலே புத்தக அலமாரிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலையிலே போய் இவர்கள் தாய், தந்தை, பிள்ளை இவர்கள் வாழ்கிறார்கள் 2.5 வருஷம். இந்த டைரிய கிட்டி தன்னுடைய தோழியின் பெயரிட்டு டைரி எழுதுகிறார். ஆனி பிராங்க், 13 வயது ஆனி பிராங்க் டைரி எழுதுகிறார் சிறையிலே, அந்த கொட்டடிக்குள்ளே சிறைப்படுத்தப்பட்ட போல இடத்துல. 1944 யுத்தம் முடிவதற்கு முன்பு புரோவின்சியல் கவர்மெண்ட், நெதர்லாந்து கவர்மெண்ட் மந்திரி அறிவிக்கிறார், உங்கள் நாட்குறிப்புகள் டைரிகளை பத்திரமாக வைத்திருங்கள், பொக்கிஷங்கள் ஆகும் என்று. இவள் திருத்தி எழுதுகிறாள். கெஸ்டபோ கைது செய்கிறது, சித்திரவதை முகாமுக்கு கொண்டு போகிறது. டைபாய்டு ஜுரத்திலே இறந்தே போனாள் அந்த பெண். 15வது வயதில் இறந்து போனாள். இந்த குறிப்புகளை எல்லாம் பத்திரமாக ஒருவன் தேடி எடுத்துக்கொண்டு போய் தந்தையிடம் கொடுத்து புத்தகமாகிறது, திரைப்படமாக வந்திருக்கிறது. ஜூலியஸ் புசிக், அவன் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் தலைவனானவன், சிறந்த சிந்தனையாளன். அவன் கைது செய்யப்பட்டான். அவன் சோவியத் ரஷ்யாவுக்கு போய் திருமணம் செய்து கொண்டு திரும்பி வியன்னா வழியாக திரும்ப வருகிறான் செக்கோஸ்லோவாக்கியாவுக்கு. அவனுக்கு 2வது மகனை அவன் பார்க்கவே இல்லை கடைசி வரை. 2 பிள்ளைகள். 2வது மகனை அவன் பார்க்கவே இல்லை. அவனை கைது செய்கிறார்கள். அவன் திரும்ப வருகிறான். பிரேக்கிலே வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவனை கொண்டு போகிறார்கள். பெர்லினுக்கு, ஜெர்மனிக்கு கொண்டு போகிறார்கள். நாஜிகளின் அதிரிப்படை வீரர்கள் விசாரிக்கப்படுகிறார். 37ஆம் ஆண்டு தூக்கிலிடப்படுகிறான். சிறையில் இருந்த போது எழுதியதெல்லாம் சிகரெட்டு தாட்களிலே எழுதி எழுதி அனுப்புகிறான். அந்த 2 வார்டர்கள் பெயர் கூட எனக்கு தெரியும். வெளியே கொண்டு போனார்கள். ஜூலியஸ் பிசிக்கினுடைய அந்த குறிப்புகள் உலகம் போற்றுகின்ற புத்தகமாக இருக்கிறது. அதை போல நான்
இலக்கியமாக மதிப்பது நைனிடால் சிறையிலே, அகமது நகர் கோட்டை சிறையிலே இருந்து பண்டித ஜவஹர்லால் நேரு எழுதிய உலக சரித்திர கடிதங்கள். அதற்கு ஈடான புத்தகம் எதுவும் கிடையாது வரலாற்றில் என்னை பொறுத்தமட்டில். சோழர்களின் பெருமையை இந்த நாட்டில் எந்த எழுத்து வின்சென்ட் சொன்னானா? வெள்ளைக்காரன் நேரு சொன்னார். இந்தியாவில் எவரிடமும் இல்லாத கப்பல் படை சோழர்களிடம் இருந்தது. போர் யானைகளை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்கள் அவரிடம் இருந்தன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளை எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். பிரியதர்சினி இந்திராவுக்கு சிறையில் இருந்து கடிதம் எழுதிய பண்டித நேரு எழுதிய கடிதங்கள். இந்த வரிசையில் என்னை வைத்து விடாதீர்கள். ஆனால் 19 மாதம் சிறையில் இருந்ததால் உமர் முக்தாரை பற்றி, லியோனிடாஸின் ஸ்பார்ட்டா வீரர்களை பற்றி, நெஞ்சில் நிறைந்த எங்கள் நேதாஜியை பற்றி, ஆபிரகாம் லிங்கனை பற்றி, பேரறிஞர் அண்ணாவை பற்றி, உலக நாடுகளின் விடுதலை களங்களை பற்றி ஒரு 700-800 பக்க புத்தகத்தை எழுதுவதற்கு சிறையில் விரிந்த மடங்கள் என்ற வாய்ப்பை எனக்கு வேலூர் சிறை தந்தது. அதனால் தான் அண்ணன் கலைஞர் என் மீது மிகுந்த அன்பு கொண்டு தேசாபிமானத்தின் காரணமாக அவர் தேசியம் பிள்ளை ஆகிவிட்டார். என் மீது அவர் வழக்கு போட்டார், தேச துரோக வழக்கு. இன்னொரு வழக்கு இருக்கிறது. இந்த வழக்கில் நான் குற்றஞ்சாட்டப்பட்டு ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் என்று ரொம்ப ஆசையோடு இருந்தேன். நீதிபதி கேட்டார், நீங்கள் இந்திய அரசுதான் ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தது என்று பேசினீர்களா? ஆமாம் பேசினேன். லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு இந்திய அரசுதான் காரணம் என்று சொன்னீர்களா? சொன்னேன். அந்த கூட்டணி அரசில் இருக்கிற கட்சிகள் தான் காரணம் என்று சொன்னீர்களா? ஆமாம் சொன்னேன். வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார். 35 கேள்விகளுக்கும் சொன்னேன். அவன் ஆயுதம் கொடுக்கிறான், எங்கள் உறவுகளுக்கு ஆயுதம் கொடுக்க வழி இல்லை. எங்கள் தொப்புள் கொடி உறவுகளுக்கு எங்கள் மக்கள் அழிக்கப்பட்டால், நாதியற்று போனால், உலக நாடுகள் ஆயுதம் கொடுத்து கொன்றால், நீங்கள் புலிகளுக்கு வந்த கப்பல்களை இந்திய கப்பல் படைதான் கவிழ்த்தது என்று பேசினீர்களா? ஆம் பேசினேன். இந்திய விமானப்படைதான் இதற்கு காரணம் என்று பேசினீர்களா? பேசினேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்கள் எங்கள் உறவுகளை காக்க இங்கே இருந்து ஆயுதம் ஏந்தி செல்வோம் என்று பேசினீர்களா? ஆம் பேசினேன். நீங்கள் தயாரானா என்று கூட்டத்தை பார்த்து கேட்டீர்களா? கேட்டேன். அவர்களும் தயார் என்று சொன்னார்கள். முதல் நாளாக நானே ஆயுதம் எடுத்து போவேன் என்று நீங்க பேசினீர்களா? ஆமா பேசினேன். சிறையை விட்டு வெளியே வந்தேன். சிறையை விட்டு இல்ல, கோட்டை விட்டு வெளியே வந்தேன். சிறையை ஞாபகத்தில் இருக்கு. ரொம்ப புகழேந்தி தங்கராஜ் என்ன ஒரு மாதிரி அண்ணன் டல்லா வராது, என்னன்னு தெரியல, தண்டனை கொடுத்துட்டான் போல் இருக்கு, அருணேர்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு இப்ப இருக்கிற அரசியல் நிலைமையில பேசாம போய் உள்ள உண்டே அடைச்சிட்டா புத்தகம் படிச்சுட்டு இருக்கலாமே, ஒரு சுயநலம் தான், வாய்ப்பு இல்லை. ஆனா ஒண்ணு சொல்றேங்க, இந்த நூல் ராஜீவ்காந்தி படுகொலையில் இந்த 7 பேர் யாருக்கும் தொடர்பில்லை. ஒன்று, 7 பேர் விடுதலை செய்ய, ஆனால் அவர்கள் வாழ்வு அழிந்து விட்டது, கருகி விட்டது. இனிமேலா கொடுக்க போகிறாய்? இழந்து போன வாழ்வை அவர்களுக்கு எல்லாம் இழந்து விட்டார்கள். ஆனால் இதற்கு பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? செங்கொடி நெருப்பிலே மாண்டதற்கு பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? முத்துக்குமார்கள் தங்களை மாய்த்துக் கொண்ட பிறகாவது உணர்ச்சி வேண்டாமா? உணர்ச்சி உள்ள இளைஞர்களாக புறப்படுங்கள். நீங்கள் ஒன்னா சேரணும்னு சொன்னாங்க. ஒரு காலம் அது நடக்காது. ஏன் தெரியுமா? தமிழர்கள் வரலாற்றில் எந்த காலத்திலும் சேரனோ சோழனோ பாண்டியனோ குருள மன்றனோ ரத்தத்திலே உண்ணது கிடையாது. காரணம், வீரமும் அதிகம், மானமும் அதிகம், தன்முனைப்பு ஈகோவும் அதிகம். அதனால நம்ம சேர மாட்டோம். ஆனால் இதை கடந்து ஒரு தலைமுறை நீங்கள் வாருங்கள். என்னை விட வயதில் குறைந்த இளைஞர்கள், எங்களை விட வயதில் குறைந்த இளைஞர்கள் நீங்கள் வருவீர்கள். சுதந்திர தமிழகத்தை பெற்றுக் கொடுப்பீர்கள். சிங்கள கூட்டத்தை விரட்டி அடிப்பீர்கள். அதற்கு வழிகாட்டட்டும் இந்த நூல். வணக்கம்.